ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான வெங்காய பக்கோடா தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பொடியாக. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், கொத்தமல்லி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு அளவு பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எல்லா பொருட்களையும் ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா மசாலா பொருட்களும் இப்போ ஆட் பண்ணியிருக்க எல்லா மசாலா பொருட்களையும் நல்லா கிளறி பிணைச்சி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி பிணைச்சி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு பிணைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் வெங்காயத்தில் ஆட் ஆகிறட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்குவோம். இப்போ எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பக்குவம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா நமக்கு சூடாகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பக்கோடாவை இதில் ஆட் பண்ணிக்குவோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுவோம். இப்போ நல்லா ப்ரௌனிஸாக வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தேவையான மொறுங்கிற பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.